ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 3 அண்ட் நவம்பர் 4ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 சேனலோட வீடியோஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கிறிஷ்போபா, அண்ட் தென் ஸ்டடி வித் தர்ஷினி, அண்ட் தென் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 3 இதையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இது 3யுமே வந்து கம்பைன் பண்ணி அதே மாதிரி நிறைய வளவலன்னு இருக்க டீட்டெயில்ஸ்லாம் எடுக்காமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? தொழுநோயை அறிவித்த இது வந்து இப்போ நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து படிங்க. சரிங்களா? தொழுநோயை அறிவிக்கத்தக்க நோயாக அறிவித்த மாநிலம் எது? ஸோ நான் ஏன் ஆப்ஷனோடு வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆப்ஷனோடு படிக்கும்போது நம்மளால் எலிமினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஆப்ஷனோடு வச்சுருக்கேன். சரிங்களா? அது வந்து மகாராஷ்டிரா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரா வந்துட்டு தொழுநோயை வந்து அறிவிக்கத்தக்க நோயாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்னேக் பைட்னு சொல்லி பாம்புக்கடியை வந்து அறிவிக்கத்தக்க நோய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது 2027 அண்டு 2030 வந்துட்டு இந்த தொழுநோயை வந்து இந்திய லெவலில் 2027 வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நடவடிக்கைகள் வந்து எடுக்க போகிறாங்க. அண்ட் தென் வந்து எராடிகேட் பண்ணுறாங்க. அதாவது 2030 வந்து இந்த தொழுநோயை வந்து ஒழிக்கிறதுக்கான நிறைய முன்னெடுப்புகள்லாம் வந்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நேஷ்னல் நியூஸுங்க. அதுக்கப்புறமா தொழுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே வந்துட்டு கடைப்பிடிக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்து தொழுநோய்க்குன்னு வந்து பர்டிகுலராக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி மாதம் லாஸ்ட்டு சண்டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லாஸ்ட் சண்டே எப்போ வந்துச்சு அப்படின்னாக்கா ஜனவரி 26 வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா தீம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து இதை மையமாக வச்சு நடத்துவாங்க. ஸோ அது வந்து யுனைட்டு, ஆக்டு அண்டு எலிமினேட்டு அப்படின்ற ஹெட்டிங் கீழே இந்த மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு என்எல்சிபி அண்டு என்எல்இபி அப்படின்ற 2 விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து தொழுநோய் சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? நேஷ்னல் லெப்ரசி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 1955 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட திட்டம். அதை வந்து 83 எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 83 வந்து இன்னொன்று எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கட்டுப்பாட்டு திட்டம்னு இருந்ததை ஒழிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்திய பேக்கேஜிங் நிறுவனத்தின் மையம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது பெங்களூரில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஐஐபி அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்திய பேக்கேஜிங் நிறுவனம். சரிங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1966 இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா மும்பையில் இருக்குது. இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இந்த பேக்கேஜிங் அப்படின்றது? பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி, அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைப்பை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸு. அடுத்து தலைமுறையாக புகைப்பிடிப்பதை தடை செய்த நாடு எது அப்படின்னாக்க மாலத்தீவு. இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதாவது ஜனவரி 1, 2007 முன்னாடி பிறந்தவங்க வந்து இதுக்கப்புறம் பிறந்தவங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா அங்கே போகக்கூடிய டூரிஸ்ட்டுக்குமே அந்த சட்டம் வந்து பொருந்தும். சரிங்களா? இது அண்ட் தென் மாலத்தீவு பற்றி ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கிடையில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன அப்படின்னா மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வந்துட்டு கூட்டு இராணுவ பயிற்சி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து அந்த கூட்டு இராணுவ பயிற்சிக்கு அவங்க வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எக்வரேன். சரிங்களா? அடுத்து எந்த நாடு டூம்ஸ்டே என்ற ஏவுகணையை உருவாக்கியது அப்படின்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாக்காரங்க தான் வந்து நிறைய வந்து ஏவுகணையெல்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்துட்டு வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. அதனால் அந்த ஏவுகணைகளை பற்றி வந்தாலே கண்டிப்பாக வந்து ரஷ்யாவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எலிமினேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால. சரிங்களா?
அடுத்து இந்திய நிர்ணய அமைப்பின் இயக்குனர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சஞ்சய் கர்க். அதாவது BIS ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, BIS அப்படின்னா பியூரி ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து தர நிர்ணயம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதுக்குண்டான ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016 கொண்டு வந்தாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்படின்னாக்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். அதாவது நுகர்வோர் அமைச்சகம் வந்து சார்ந்ததாக இது வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்து இதில் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேறு ஒரு 2 பேரை பற்றியும் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்குது. விஸ்வஜித் சகாய் அப்படிங்கிறவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோலர் சென்ட்ரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது பாதுகாப்பு துறையின் கணக்குகளின் பொது கட்டுப்பாட்டாளராக இருக்கார் விஸ்வஜித் சகாய் அப்படிங்கிறவங்க. அடுத்து பிரியம்பதா ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க, இவங்க வந்துட்டு MS விஸ்வநாதனை பற்றி ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தி மேன் ஹூ ஃபெட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MS விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அண்ட் தென் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சீனிவாச ராஜ். மேனுவல் ப்ரெட்ரிக் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இறந்துட்டார். ஸோ அவர் வந்து எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருக்காங்க. இவர் வந்து கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அண்ட் தென் ஹாக்கி விளையாட்டில் இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். சரிங்களா. அண்ட் தென் ஹாக்கி விளையாட்டை சேர்ந்தவர். ஜானிஸ் டிஜென் WTA 2025 சென்னை ஓப்பன் பட்டத்தை வென்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவர். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னை இந்த ஓப்பன் பட்டத்தை வென்றவர்னு சொல்லி கேட்டாங்களா. அப்போ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் நடந்துச்சு. ஜானிஸ் டிஜென் அப்படின்ற ஓப்பன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஜானிஸ் டிஜென் அப்படிங்கிறவர் சென்னை ஓப்பன் பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னாக்க இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2026 ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? 2026 நடக்கப்பட ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டை எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னாக்க சீனா நடத்த போகுது. ஸோ அந்த ஆசிய பசிபிக் அந்த மாநாட்டில் அந்த இதுலேருந்து இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 21 நாடுகள் வந்துட்டு அதில் உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதோட எண்ணிக்கை வந்து அதாவது 32வது இந்த மாநாடு வந்து இதுக்கு முன்னாடி 31 தடவை நடந்திருக்கு. 32வது முறையாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 32வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. அதை தலைமையேற்று நடத்த போகிறது சீனா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டிலேயே தீவிர வறுமை இல்லாத முதல் மாநிலமாக திகழ்வது எது அப்படின்னா கேரளா தான். ஸோ இதை வந்து கேரளா அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா நவம்பர் 1 வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அந்த டேயில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நவம்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாநிலங்கள் வந்து உருவாகியிருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி ஒரு 9 மாநிலங்கள் வந்துட்டு நவம்பர் 1 அன்றைக்கி உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த தினத்தை ஒட்டி இவங்க வந்து நாட்டிலேயே வறுமை இல்லாத முதல் மாநிலமாக மாறியது கேரளா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார். கேரளா முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருப்பார். இப்போ இதில் வந்துட்டு தமிழ்நாடும் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 1 1956 தான் பிரித்தாங்க. இந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தவங்க வந்துட்டு மாப்போ சிவஞானம் அண்டு நேசமணி. இவங்க வந்துட்டு ரொம்ப போராடி இருப்பாங்க. அதை வந்து எந்த தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னாக்க எல்லை போராட்ட தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்தில் கடைபிடிக்கிறோம். சரிங்களா. அடுத்து சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி இரட்டை சாம்பியன் பெற்றவர் யார்? சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இரட்டை சாம்பியன் பெற்றவர் யார் அப்படின்னா ஜெனிஸ் ஜென் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. ஜெனிஸ் ஜென் இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. RRP பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கிராம வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க் பற்றி ஒரு நியூஸு. இது வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா
1975 வந்து தொடங்கப்பட்டுச்சு. இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, கிராமங்களில் வந்துட்டு மக்கள் வந்து கடன் வாங்குவாங்க இல்லைங்களா? அதை வந்து கிராம மக்களுக்கு வந்து தனிநபர் இன்றி வங்கிகள் அல்லது நிறுவனங்கள் மூலம் கடன் கிடைப்பது. அதாவது ஒரு மக்களே வந்து ஒரு தனிநபராக இன்னொருத்தவங்களுக்கு வட்டி கொடுக்குறத தாண்டி ஒரு வங்கி அல்லது ஒரு கடன் கொடுக்கும் நிறுவனங்களாக இப்படி இருந்துச்சுன்னா மக்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்ல. அதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க, தொடங்கப்பட்டது. இது வந்துட்டு இதுக்காக ஒரு சட்டம் இயற்றினாங்க 1904. பட் அந்த சட்டம் வந்து ஒழுங்காக வந்து செயல்படலை. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு 1976 வந்துட்டு நரசிம்மம் அப்படின்றவங்களோட தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்களுக்கு வந்து சரியான வந்து கடன் தொகை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து இதனால் என்ன பயன் அப்படின்னா, கிராமப்புற மக்களுடைய பொருளாதாரம் வந்து உயரும் அப்படின்றது தான் இதோட இது. சரிங்களா? அடுத்து வந்து இந்தியாவில் நடைபெற்ற 3வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில், அதாவது இந்தியாவில் தான் நடந்துச்சு. யார் யாருக்கு அப்படின்னாக்கா இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்துச்சு. இதில் முதல் முறையாக ஹர்மத் பிரீத் கவுர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. உலகக்கோப்பை போட்டியில் அதாவது 1983 ஜூன் 25 வந்துட்டு ஆடவர்கள் வந்து இதை வந்துட்டு முதல் முறையாக பட்டம் வென்றாங்க, உலகக்கோப்பையை வந்து வென்றாங்க. இப்போ வந்து ஒரு பெண் வந்துட்டு அந்த போட்டியில் முதல் முறையாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஹர்மன் பிரீத் கவுர். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டோம் லாஸ்ட் பேஜ். இப்போ ரீசெண்டாக விஜயநகர பேரரசு கால தங்க நாணயம் வந்து ஒன்று வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னாக்கா ஜவ்வாது மலையில். அந்த ஜவ்வாது மலை எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையில். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் தான் அந்த கோவில். சரிங்களா? எவ்வளோ காயின் கண்டெடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா 103 காயின்ஸ் வந்துட்டு கண்டெடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த கோவிலூர் அப்படிங்கிற ஊராட்சியில் 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த கோவிலில் வந்துட்டு 103 காயின்ஸ் வந்துட்டு விஜய பேரரசு காலத்தோட காயின் வந்து கண்டெடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து 3 and 4 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கண்டினியூவாக நோட்ஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வந்து நான் இந்த இது வந்துட்டு நான் 3 சேனலோட ரெஃபரன்ஸ் தான் இந்த வீடியோ. சரிங்களா? உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேவைப்பட்டால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட PDF வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.